Hi guys, welcome back to our channel. So actually இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். So இது வந்து எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுது and white hairs இருக்கு, பெயின் இருக்கு, தலைலாம் அப்படியே அரிக்குது அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படினாலும் and வந்து ஹேர் நல்லா ஸ்மூத் தென் சில்கியா வேணும் அப்படினாலும் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அந்த மாதிரி தான் ஒரு ஹேர் பேக் நீங்க வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன், எதுக்காக யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாமே தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேர் பேக் செய்யறதுக்காக மருதாணி இலை, வேப்பிலை, வெங்காயம் மூணுமே வந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அம்மியில் அரைக்க போகிறோம். ஸோ இவங்க தான் நம்ம அரைக்கிற மாஸ்டர். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாரம்பரியமா அம்மியில் அரைக்க போகிறேன், வாங்க அரைக்கலாம். அரைங்கோ. அம்மியில் அரைக்கிறதுனால ரீசன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹேர் பேக் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெயில்னால வந்து அடிக்கடி மண்டெல்லாம் கூட வேர்த்து மண்ணெல்லாம் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, அது இல்லாமல் பெயின், வெள்ளை முடி, இது எல்லாமே வந்துட்டு ஒரே பேக்கில் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அந்த பேக் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முன்னாடியே பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேப்பிலையும் மருதாணியும் வெங்காயமும் வந்து எடுத்துருக்கோம். ஸோ வெங்காயம் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா முடி வந்து அங்கங்கே வளராமல் இருக்குது, முடி கொட்டுது அப்படின்னா வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். வேப்பிலை வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலும் தலையில் பெயின் எல்லாம் இருந்துச்சுனாலும் அதை வந்து போக வைக்கிறதுக்கு வேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மருதாணி இலை வந்துட்டு ஹேரை ஸ்மூத் அண்ட் சில்கியாக வந்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து மருதாணி இலை வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கில் ஹேர் பேக் வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பை வீடியோ. ஸோ நாங்கள் வந்து ஓவராலாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இதுவே நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நாங்கள் வந்து அம்மிக்கல் அரைச்சதுனால சரி 1-2 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அரைச்சிக்கிட்டோம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் ஆயில் வச்சுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் ஸோ எப்போவுமே வந்துட்டு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்து ஹேர் ஆயில் வைக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பேக் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு பேக் போட்டதுக்கப்புறம் இப்படியும் வந்து நம்ம ஷாம்பு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது ட்ரையாக பேக் போட்டுட்டு அகெயின் வந்து அப்படியே ஷாம்பு பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்கேல்ப் இன்னும் ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே ஹேர் பேக் போடுறதுக்கும் 15 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஹேர்க்குள்ளே போனதுக்கு அப்புறமேல் வந்துட்டு ஹேர் பேக் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் ரெகுலராக வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். போன தடவை மருதாணி ஃபேஸ் பேக் போடும்போது மருதாணி இலை வச்சு ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது போடும்போது இவங்க வந்து நம்ம கூட இருந்தாங்க. ஸோ இந்த தடவை இவங்க முன்னாடியே போட்டதுனால இந்த ஹேர் பேக் வந்து நான் இவங்க கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இனிமேல் இவங்க வந்து இந்த வீடியோவில் வரமாட்டாங்க, இவங்களை இன்றைக்கே இக்னோர் பண்ணிடலாம் டோட்டலி. ஸோ இதெல்லாம் நல்லா என்னோட ஃபேஸில் அப்படி போட்டு பிரச்சனை. ஸோ போதும். ஸோ இதை நான் வந்து என்னோட ஹேர் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டு வந்துக்கிறேன். இதுதான் வந்து எங்களோட அக்லி ஃபேஸ். நான் க்ளீன் பண்ணி வைப்பேன், இவங்க எல்லாம் நாசம் பண்ணி வைப்பாங்க. ஆமாம், இவங்களுக்கு இதுதான் வேலை. இவங்களுக்கு பாலி நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கும் நீங்கள் அரைச்சது சரியில்லைங்க. நீ தானே போதும் சொன்ன, எத்த காலமே பேசக்கூடாது சரியா? அதான் ஐயோ, இதுதான் ஒரிஜினல் ஃபேஸ். இங்கேயும் மெம்பர் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. அவ மடியில வைக்க மாட்டான், அழுக்கா இருக்கான், அதனால என் மடியில கொட்டிருங்க. ஏன் சும்மா நான் வச்சிருக்கேன். நியூ ஃப்ரெண்ட் வைரோ. நாங்க சோறு போட்டு வீட்டுல எங்க 3 பேர் மாதிரி இதுவும் ஒண்ணு. நாங்க சோறு போட்டு பேர் வச்சு வளர்ப்போம். அது எங்கேயாச்சும் போயிடும், கூப்பிட்டாலும் வராது, ஏன்னு கேட்காது, ஓடுகாடி. இது வந்து தீபாவோட ஆள் இல்லை. ஸோ நான் வந்து ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லுமே நல்லா ரூட்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மருதாணி வந்துட்டு செம்ம சிவப்பு, ஆல்ரெடி வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அப்ளை பண்ணதுக்கு இந்த சிவப்பு செம்ம சிவந்திருக்கு.
ஸோ ஆக்சுவலி இது வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு 20 to 30 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்து வாஷ் பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது காயறதுக்காக விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுறலாம். பெயினே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். சாரா புரிஞ்சு ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இவங்களுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. ஹேரில் மட்டும் பேலன்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா உள்ள ரூட்லேருந்து கீழே வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஹேர் வந்து எந்த டேமேஜ் ஆகாது. டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதிகமாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எனக்கு அதிகமாக டேண்ட்ரஃப்லாம் இருந்தப்போ கூட நான் வந்து இந்த வேப்பிலை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகிறதுக்கு வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இது வந்துட்டு ஒரு 15 to 20 minutes ஆகும் காயறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே போய் எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது. அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு அப்புறமேல் மீட் பண்ணுறேன். அப்படி சொல்லக்கூடாது. ஸோ என்னோடய ஒர்க்கு முடிஞ்சு ஹேர் பேக்கும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் போய் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நல்லா ஆதிவாசி தைலம் போட்டு குளிச்ச மாதிரி ஆதிவாசி ஹேர் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேருமே ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுமே அந்த மருதாணி வேப்பிலையோட அந்த இதெல்லாம் வந்து அப்படியே பக்கம் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் அது விழுந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி. ஸோ இது வந்து இப்போ தான் குடித்த முடி. அது கொஞ்சம் நேரம் காஞ்ச முடி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஸோ ஃபைனலி என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்ல ரிசல்ட் தான் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணாலும் ஓகே, 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலுமே ஓகே. உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தேவையான வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். நீ ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து சஜஷன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.